நெய், முட்டை இப்படி எந்த பொருட்களுமே இல்லாம வெறும் 3 பொருட்களை வச்சு செம்ம ஈஸியா வாயில வச்சதுமே கரையிற மாதிரியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. நான் சாரா. இந்த ரெசிபிக்கு நமக்கு 2 கப் தேங்காய் பால் தேவைப்படும். 1 கப் திக்கான பாலும் 1 கப் தண்ணி பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பேக்கெட்ல உள்ள பால் யூஸ் பண்றதால 1 கப் திக்கான பால் யூஸ் பண்ணிட்டு 1/2 கப் பால்ல எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்து 1 கப் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திருக்கேன். ஸோ கணக்குக்கு பாத்தீங்கன்னா 2 கப் தேங்காய் பால் நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால்ல இருந்து 1/4 கப் மட்டும் எடுத்து தனியா ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தனியா எடுத்து வச்ச தேங்காய் பால்ல 1/4 கப் அளவு சோள மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சோள மாவு எப்பவுமே கட்டி தட்டாது. ஸோ அதனால நீங்க மெதுவா நல்லா கரைச்சி விட்டுட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. சரியா 1/4 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துடணும். அதே அளவு சோள மாவு சேர்த்து கரைச்சி வச்சிருக்கோம். இப்ப இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுகரை நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு முதல்ல தேங்காய் பால் லைட்டா கொதி வர்ற வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபிளேவர் பிடிக்குமோ நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி எந்த ஃபிளேவரும் இல்லைன்னா கூட நீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமா ஏலக்காய் தூள் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை சிம்முக்கு மாத்திட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சோள மாவு தண்ணியும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இதுல சேர்த்துறணும். இந்த மாதிரி நம்ம சோள மாவை சூடான பொருள்ல சேர்க்கும் போது பட்டுன்னு கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே தான் நம்ம சேர்க்கணும். அதே சமயம் அடுப்பும் நல்லா கம்மியா வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா ரொம்ப கட்டி கட்டியா ஆயிடும். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். பாத்தீங்கன்னாவே தெரியும் இது நல்லா திக்காக ஆரம்பிக்குது அப்படின்னு. நம்மளுக்கு ரொம்ப திக்கா இருக்கமாறதுக்கு முன்னாடி நம்ம கரண்டியால அள்ளி ஊத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் ரன்னிங் கன்சிஸ்டன்சில இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை காய்ச்சிக்கிட்டா போதும். நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில போய் ஒட்டிக்கும். இப்ப பாருங்க நான் கரண்டியால அள்ளி ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சியா தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரவுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு பக்குவமா இருக்கும்போது நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ண உடனேயே நம்ம ரெடியா எடுத்து வச்சிருக்க மோல்ட்ல சேர்த்துட்டு ஆற விட்டுக்கணும். நீங்க நார்மலா வீடுகள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பவுலோ அல்லது டிஃபன் பாக்ஸோ எதுல வேணாலும் நீங்க ஊத்தி செட் பண்ணிக்கலாம். இப்ப லைட்டா இதை இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணி விட்டுக்கணும். சூடா இருக்கும், கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த மாதிரி மோல்டுல ஊத்திட்டு நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் போல ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் ஆக விட்டுருங்க. 2 மணி நேரம் கழிச்சு நம்ம இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா செட் ஆகி இருக்குங்க. இதை ஓரங்கள்ல மட்டும் லைட்டா இந்த மாதிரி நம்ம நீக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்ல இதை கவுத்தி எடுத்தோம்னா ஈஸியா எடுக்க வந்துடும். கொஞ்சம் கவனமா பாருங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கனால பட்டுன்னு உடைஞ்சு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. கவனமா எடுத்தீங்கன்னா நல்லா ஷேப்பா அப்படியே வரும். பாருங்க எப்படி அப்படியே ஷேக் ஆகுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். செம்ம சாஃப்டா இருந்தது. ஸோ இப்போ இதை நம்ம கொஞ்சமா நட்ஸ் தூவி இது பண்ணி கார்னிஷ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நட்ஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்க ஜஸ்ட் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம்.
செம்ம ஈஸியா வெறும் 3 பொருளை வச்சு செய்யற மாதிரியான ஒரு புட்டிங் ரெசிபி பார்த்தோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபிஸ் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் ஃப்ளேவர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.